ஜெயினுல் அப்படிங்கிறவங்க பல்லாவரத்துல இருந்து கேட்குறாங்க. வீடு கட்டுவதற்கு கடன் வாங்கி வீடு கட்டினோம். அந்த கடனை இப்பொழுது நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் வாங்குகிற சம்பளம் அதற்கு ஜகாத் வரி கொடுத்து விடுகிறோம். அதே சம்பளத்தில் தான் கடனும் கொடுக்கிறோம். அதே போல வீட்டிற்கு தனியாக ஜகாத் வரி கொடுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது கடன் வாங்கி வீட்டை கட்டிட்டாங்க, இது முழுக்க கடன், வீடு முழுக்க கடன். கடனுக்கு இவங்க சொந்தக்காரங்க இல்லை, இவங்க ஜகாத்து கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த வீடு இவங்களுக்கு சொந்தமே இல்லையே. இன்னொருத்தர் இருந்து கடன் வாங்கி இருக்கிறதுனால இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய் அந்த வீடு கட்டி இருக்கிறாங்கன்னா, இந்த 10 லட்ச ரூபா ஒருத்தர் இருந்து வாங்கி கட்டி இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த 10 லட்ச ரூபாய்க்கு இவங்க உரிமையாளர்கள் இல்லை. இன்னைக்கு இவங்க மூத்தா போயிட்டாங்கன்னு வைங்க, இந்த 10 லட்ச ரூபாய் வீடும் அவருக்கு போயிடும். ஏன்? அவர்கிட்ட கடன் வாங்கில கட்டி இருக்கிறாங்க, இப்ப மொத்தமா அவருக்கு போய் சேர்ந்துருமே. அப்போ இவருக்கு சொந்தம் இல்லாததுக்கு இவங்க ஜகாத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப இதுக்கு ஜகாத்து கொடுக்கணும்? இந்த வீடு முழுவதும் இவங்களுக்கு உடைமையாக எப்ப ஆகுதோ, கடனை எல்லாம் அடைச்ச பிறகு இவங்களுக்குன்னு சொந்தம்னு ஆகும்ல, அப்பதான் இவங்க வீட்டுக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டிய தேவை வரும். ஒண்ணு. இப்போ சம்பளம் வாங்குறாங்க, வாங்குற சம்பளத்துல இருந்து இப்போ மாசம் ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோமே, அதுக்கு ஒரு 2500 ரூபாய் ஜகாத்தை கொடுத்துட்டாரு. 1 லட்சம் வாங்குறேன், 2000 ஜகாத்தை கொடுத்துட்றேன், மீதி ஒரு 50,000 60,000 நான் ஒரு கடன் வாங்கினது கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படியும் போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில நான் இந்த வீட்டுக்கு தனியா கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நான் ஜகாத்து கொடுத்த பணத்திலிருந்து எதை வாங்கினாலும் வாங்கப்பட்ட பொருளுக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இப்ப நான் சம்பாத்தியம் பண்ணி வீட்டுக்குள்ள பணம் வரும் பொழுதே அந்த பணத்துக்கு ஜகாத்து கொடுத்துட்டேன்னா, அந்த பணத்தை வச்சு நான் நகை வாங்கலாம், வீட்டை வாங்கலாம், கம்ப்யூட்டர் வாங்கலாம், எது வேண்டுமானாலும் வாங்கலாம். வாங்கப்பட்ட எதுக்கும் நான் ஜகாத்து கொடுக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னா, நான் வீட்டுக்குள்ள வரும் பொழுதே அதை தூய்மைப்படுத்தி ஜகாத்து கொடுத்துட்டு தான் அந்த பணத்தை கொண்டு வந்திருக்கேன். அந்த பணம் வடிவம் மாறிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு ஃபேனா இருக்கும், நாளைக்கு கட்டிலா இருக்கும், நாளைக்கு கழிச்சு பீரோலா இருக்கும், நாளைக்கு கழிச்சு அதுக்கு பிறகு அடுத்த நாள் அது நகையாக மாறும், எப்படி வேணாலும் மாறட்டும். ஆனா இது எல்லாமே எங்கிருந்து வந்துச்சுன்னு பார்த்தா, ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பணத்திலிருந்து வாங்கப்பட்டிருந்ததால் அதுக்கு மீண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதனுடைய மூலத்துக்கு நாம ஜக்காத்து கொடுத்து விட்டோம். அந்த வகையில வீட்டுக்கு நீங்க தனியா கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னு கேட்டா, இந்த வீட்டு கடனை அடைக்கிறது ஜக்காத்து கொடுக்கப்பட்ட பணத்திலிருந்து அடைச்சிக்கிட்டே வர்றீங்க. ஜக்காத்து கொடுக்கப்பட்ட சம்பளம் வருது, சம்பளத்துக்கு ஜக்காத்து கொடுத்துட்டீங்க, அதை எடுத்து தான் கடன் அடைக்கிறீங்க. அதனால மீண்டும் உங்களுக்கு இந்த வீடு உடைமையாகிற நேரத்தில் கூட இதற்கென்று தனியாக நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.